நீங்களும் நானும் நீதிமான்கள் தான். நமக்கு வேதனைகள் வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம், நமக்கு உபத்திரங்கள் வரக்கூடாது என்று தான் நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரங்கள் வழியாகித்தான் போய் ஆகணும். திருடிட்டு எல்லாம் சினிமா பார்த்து குடிச்சு வெறிச்சு எப்படி வேணாலும் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் நடக்காது, நமக்கு தாங்க உபத்திரம். சரி, ஏன் உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் நீதிமானுக்கு உபத்திரம் வருது? என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதனால தான் நிந்திக்கிறாங்க. குடும்பத்தார் நிந்திப்பாங்க, சொந்தக்காரன் நிந்திப்பான், வேலையில் இருக்கிறவன் நிந்திப்பான், ஏசுகிட்ட போறானா அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆனால் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பாடுபட்டு பூர்ண அடையும் போது மகிமை அடையலாம். இயேசு பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கும். அப்போ நீங்களும் நானும் பாடுபடும் போது ஒரு நாள் மகிமை அடையும். இன்னைக்கு துன்பப்படுறவங்களோடு கூட நம்ம சேருவோமா? ஜாலியா இருக்கிறவங்களோட சேருவோமா? துன்பப்படுறவங்களோட சேருவோமா? உலகம் என்ன சொல்லும்? அட அவங்க கூட சேர்ந்தா வேதனை தான்டா வர, நம்ம எப்படி போவோம்டா அப்படின்வாங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் கடந்த 4 வாரமாக தியானித்தோம். இன்றைக்கு 5வது வாரமாக தியானிக்க போகிறோம். நீதிமான் யார்? உலகத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், அக்கிரமத்தில் வாழ்ந்தோம். அப்படியானால் யார் தான் நீதிமான் ஆக முடியும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க வந்தார். நமக்காக இந்த உலகத்தில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். யார் ஒருவர் விசுவாசித்து இயேசுவிடத்தில், ஆண்டவரே நான் ஒரு பாவி, உடைய இரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு உண்மையான மனஸ்தாபத்தோடு கேட்டால் என் தேவன் மன்னிக்க வல்லவர். வேதம் சொல்கிறது ரோமர்கள் நிறுவனம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கனுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படும் போது நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, வேதம் சொல்லுது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று இருக்கிறது. அப்படியானால் தேவன் தம்முடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கினாராம். எப்படி நீதிமான்கள் ஆக்கினார் என்று சொல்லி 5வது வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளினாலே அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படியானால் நான் நல்ல கிரியை செஞ்சேன் அதனால தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அப்படி சொல்லவே முடியாது. விசுவாசத்தினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இடத்தில் நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டபோது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று விசுவாசித்து, இரத்தத்தினால் கழுவப்பட்டோம் என்று விசுவாசித்து, மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இவ்விதமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்படியானால் யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்டு இயேசுவின் இரத்தத்தினால் சுத்தமாக்கப்பட்டு மறுஜென்மம் முழுக்கு, அப்படின்னா
பாவ மன்னிப்புக்கென்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது. அந்த ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியும் பெற்றுக் கொள்வார்களானால் தேவன் ரட்சிக்கிறார். கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதுவும் இலவசம் தான், கிருபை தான். நான் நல்ல கிரியை செஞ்சுட்டேன் அதனால இன்னும் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே அப்படிப்பட்டவர்களாகிய நம்மை நீதிமான்களாக்கினார். ஓகே, கடந்த வாரத்தில் நீதிமானை குறித்து என்ன தியானிச்சோம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செயலுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ நீதிமான்களை குறித்து கர்சனை உள்ள தேவன் நம்ம மேல நோக்கமாவே இருக்கிறார். நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார். எதற்காக நோக்கமாக இருக்கிறார்? ஜெபத்திற்காக கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவருடைய செவிகள் நாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு கவனமாக இருக்கிறது. ஆகவே இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானிச்சோம். ஜெபத்திற்காக முதல்ல ஜெபத்திற்காக கண்கள் திறந்திருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது சபையார் எல்லாரும் கூடி ஜெபிச்சாங்க. தேவன் பார்த்தாரு, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அப்படியே அடுத்தது ஏன் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருக்குன்னா, நீதிமான்களின் வழிகள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அப்படியானால் நம்ம எங்கே போகிறோம், எங்கே வர்றோம், எப்படி இருக்கிறோம் என்கிற காரியத்தின் மேலே தேவன் நோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண் நோக்கமாக இருக்கிறது. விசேஷமாக சீஷர்கள் படகிலே போகிறார்கள். இயேசு மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். போகும்போது எதிர்காற்றாக இருந்தது. பயங்கர காற்று, கடல் கொந்தளிக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் தண்டு வலித்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஆனால் எங்கோ மலையிலிருந்து இவர்கள் படுகிற வேதனையை பார்த்து நேரே கடலுக்கு வந்து நடந்து வந்து இங்கே வந்துட்டார். ஸோ வழிகள் மேல், நம்முடைய வழிகள் மேல் நோக்கமாக இருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம், என்ன வர்றோம், நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம சூழ்நிலையினால நம்ம சிக்கிறோமா, அப்படிப்பட்ட காரியங்களில் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக நீதிமான்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி தியானிச்சோம். தாவீது பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் தேவனை நோக்கி ஆலோசனை கேட்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டு, உன்மேல் என் கண்ணை வைத்து. அப்போ நீதிமான் மேல என் கண் வைக்கிறார்னா ஆலோசனை சொல்ல. அப்படியானால் ஆலோசனை அவர் சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேனே, இதில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆலோசனை கேட்டால் தேவன் நமக்கு அவருடைய ஆலோசனை சொல்லி தருவார். மூன்றாவதாக, நான்காவதாக தேவனுடைய கண்கள் நீதிமான்களை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாம். யோசேப்பு ஒரு நீதிமான், தீமை செய்யக்கூடாத ஒரு நிலைமையிலே பரிசுத்தமாக வாழ்ந்தான். அவனை தேசத்துக்கு அதிபதியாய் உயர்த்தினார். தாவீது ஒரு நீதிமான், அவனையும் தேவன் தேசத்துக்கு ராஜாவை உயர்த்தினார். தானியேல் ஒரு நீதிமான், தேசத்திலே 2வது ராஜாவுக்கு அடுத்தபடியாக அவனையும் உயர்த்தினார். ஆகவே இதை குறித்து தான் கடந்த வாரத்திலே பார்த்தோம். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இதை குறித்து தியானிச்சோம். இன்றைக்கு சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வேதம் சொல்லுறது கவனிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். உலகத்தானுக்கு சொல்லவே இல்லை, அவனுக்கெல்லாம் துன்பம் அநேகமாக இருக்குன்னு சொல்ல. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்படியானால் தேவன் நீதிமானை குறித்து என்ன எண்ணுகிறார்? அவர்களுக்கு துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தின் மத்தியிலே
நாம் நின்று அவளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறவராயிருக்கிறார். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் என்று சொல்லவில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அப்படியான நிறைய துன்பங்கள் வழியா போய் ஆகணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ அங்கே பிரச்சனைகள் பெருசாகி போச்சு. அவங்க சீஷர்களுடைய மனதை திடனற்று போற மாதிரி ஒரு நிலைமை. ஆகவே அவர்களை திடப்படுத்தி, வசனங்களை சொல்லி திடப்படுத்தி, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி என்ன சொல்றாங்க? நீங்க பிரச்சனைன்னு சொல்லி தானே மனசை சோர்ந்து போக பண்றீங்க? இல்ல, நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் போகணும். அப்படியானால் நீங்களோ நானோ நீதிமான்கள் தான். நமக்கு வேதனைகள் வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம். நமக்கு உபத்திரங்கள் வரக்கூடாது என்று தான் நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் போய் ஆகணும். இதில் எப்படி எனக்கு உபத்திரம் வரக்கூடாது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு எப்படி உபத்திரம் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேதம் அழகா சொல்லுது, அநேக உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்து போகணும். பரலோகத்துக்கு போறவங்க யாரு? நீதிமான்கள். நீதிமான்கள் தான் போக முடியும். ஆனால் அந்த நீதிமான்கள் அநேக உபத்திரவங்கள் வழியாய்த்தான் போய் ஆகணும். அதாவது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் பிரயாசப்பட்டாலும் எத்தனை பேர் தான் போவாங்களாம்? சிலர் என்று சொல்வார். அப்படியானா நிறைய பேர் போகணும்னு நினைப்பாங்க. அது என்ன வாசல்? இடுக்கமான வாசல். ஒருத்தர் நிறைஞ்ச இந்த சூழ்நிலை வழியா போகணும்னு நினைப்பாங்க. ஆனா உபத்திரவங்களை பார்த்த உடனே உபத்திரவங்கள் மூலமாக அநேகர் சோர்ந்துருவாங்க. கடைசி வரைக்கும் போய் சேர்றது சிலர் தான். சிலர் தான் கடைசி வரைக்கும் போய் சேருவாங்க பரலோகத்துக்கு. ஆகையினால வேதம் அழகா சொல்லுது, அநேக உபத்திரங்கள் வழியாய். யார சொல்லுது? நீதிமான்களை, சீஷர்களை சொல்றாரு. நீதிமான்களுக்கு அநேக உபத்திரங்கள் வருங்க, வரத்தான் செய்யும். சரி, அப்படி வரும்போது அது வரும்போது எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். ஏன் உபத்திரம் வருது? அநேக உபத்திரம் சொல்லிடுதே, ஏன் உலகத்தானுக்கு வரல, நமக்கு ஏன் வருது? அவனுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவன் மொத்தத்தில் அவன் நரகத்துக்கு போறான். இந்த உலகத்தில் வாழ வேண்டியதை வாழ்ந்து போட்டோம். கேன்சர் பேஷண்ட் சாக போற ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ். டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சு போச்சு இவர் சாக போறான்னு சொல்லி. இப்போ அந்த மனுஷனுடைய மனைவி வந்து கேட்கிறா, ஐயா என் புருஷன் பிரியாணி கேட்கிறாரு, வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்றாரு, என்னெல்லாம் ஆசைப்படுறாரு அத்தனையும் கொடு அப்படின்னு. ஏன்னா சாவ போறான், சாப்பிட்டு போட்டோம், என்ன வேணாலும் சாகத்தான் போறாங்கல்ல, எது வேணாலும் சாப்பிட்டுக்கோ. ஆனால் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு போறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஏம்மா இவருக்கு சுகரையே மறைச்சிரு, காமிக்காத. அவர் ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கும். ஆகையினால அதெல்லாம் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும். நீ உங்களுக்கு காட்டாத, சுகர் பொருளே காட்டாத அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஏன்? இவர் நல்லா இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டு சுகமாக இருந்து நல்லா இருக்கட்டும் நினைக்கிறாரு. அவன் சாக போகிறான், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு கழுதையும் ஆட்டுக்குட்டியும் வளர்த்தானான். கழுதையில பொதிய வச்சுட்டு ஆற்று கூட்டுவானா. இந்த ஆடு ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடி வருமா. இப்போ கழுதை பொதிய சுமந்துட்டு இப்படி வரும்போது கொஞ்சம் ஆடிச்சுன்னா இந்த விளையாடுவாங்க, புளிய விளையாடுவாங்க, குச்சி அதை வச்சு அடிப்பாராம். அடிக்கும்போது அங்கே போனோன்னா பொதியை தள்ளி விட்டு அனுப்பிச்சுடுவாரு. சாயங்காலம் வந்தோடனே கழுதை வரும், பொதியை ஏற்றிட்டு வருவார். இந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்ணுவாருன்னா, நிழல்ல, மரத்து நிழல்ல, ஒரு மரத்தில் அந்த ஆட்டை கட்டி போட்டு நிறைய தலைகளை கட்டி போட்டு வரான், ஆட்டுக்குட்டி திங்கட்டுன்னு. ஸோ இப்போ கழுதை யோசிக்குது, நான் தான் பொதி சுமக்கிறேன், எனக்கு தான் நல்லது தரணும். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டி துள்ள விட்டு நிழல்ல கட்டி போட்டு ஆகாரம் கொடுக்குறாரு பாரு, என்ன எஜமானா இருப்பார் இந்த ஆள்.
நான் சுமந்துட்டு போறேன், என்னையும் அடிக்கிறாரு. நான் பொதி சுமந்துட்டு போறேன், என்னையும் அடிக்கிறாரு. ஆனா ஆட்டுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடுது, அதுக்கு நிழல்ல கட்டி போட்டு தலையை கட்டி போட்டு சாப்பிட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருச்சு. நாட்கள் ஆயிற்று, காலங்கள் கடந்து போச்சு. இப்போ ஆட்டுக்குட்டி ஆடா மாறி போச்சு. கழுதைக்கு பொதி சுமக்க முடியல. என்ன பண்ணணும், அந்த கழுதைக்கு முடியல. அந்த சூழ்நிலையில கழுதையும் ஆடையும் ஒரு ஷெட்டில் கட்டி போட்டிருந்தார். இப்போ கழுதையால் ஒன்றும் வேலை செய்ய முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல இனிமேல் நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருது. இப்போ எஜமா பெரிய பட்டா கத்தி ஒன்றை தீட்டி கொண்டு வந்தார். அப்போ யோசிக்குது கழுதை, இது வரைக்கும் நம்மளை விளாறு வச்சு தான், குச்சி வச்சு தான் அடித்தார். இப்போ நம்ம உபயோகப்பட முடியல, அதனால் வெட்டுறதுக்கு வர்றாரு போல் இருக்குன்னு நினச்சி அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டினுடைய தலையை பிடிச்சி ஒரே வெட்டி தலையை எடுத்துட்டாரு. ஆடு துள்ளுது. ஆனால் இந்த கழுதையை ஒன்றுமே செய்யலை. கழுதைக்கு சாகிற வரைக்கும் அதுக்குரிய ஆகாரத்தை போட்டு அதை வளர்த்துட்டார். அப்போ தான் யோசிச்சது கழுதை, இது நாள் வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியை துள்ள விட்டது வளர்ந்த வரைக்கும் வெட்டுறதுக்கு தான். அருமையானவளே, இன்றைக்கும் உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படியோ வாழ்றாங்க. அவங்களுக்கெல்லாம் துன்பம் வருமா? வரலாம். ஆனாலும் வேதம் சொல்லுது நீதிமானுக்கு தான் துன்பம் அதிகமாக வருமா. அவனும் ஃப்ரீயா விட்டுறாரு. நிறைய பேர் சொல்லுவான், நமக்கு தாண்டா பட்ட காலிலே படுது, கெட்ட குடியே கெடுது. அவன்லாம் நல்லா இருக்கிறானே, இவன்லாம் நல்லா இருக்கிறானே, அவன் ஆண்டவரே தேடலையே, அவன் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவன் போறதே நரகத்துக்கு. ஆகையினால இந்த உலகத்துல அவன் நஷ்டம் கஷ்டம் அவனுக்கு கிடையாது. அவன் ஜாலியாக இருப்பான், திருடிட்டு எல்லாம் சினிமா பார்த்து குடிச்சு வெறிச்சு எப்படி வேணாலும் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் நடக்காது, நமக்கு தாங்க உபத்திரம். சரி, ஏன் உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் நீதிமானுக்கு உபத்திரம் வருது? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி. அப்படின்னா என்ன நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல, என்ன நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆகி என்ன ஏற்றுக்கொண்டீங்க. இதுக்கு சொல்றது சீஷர்களுக்கு. நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை நிச்சயமாக சாத்தான் யாரையும் வச்சு துன்பப்படுத்துவான். பிரச்சனைகள் வருங்க, பலவிதமான தீமையான மொழிகளை பேசுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு வேதம் சொல்லுது, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர்ல பொய்யா சொல்லுவாங்க என்று. ஆனால் நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். என்ன செய்யணும் அந்த சூழ்நிலையில? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக துன்பம் வருகுதுங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் துன்பம் வருகிறது. அப்படியானால் அப்படி துன்பம் வரும்போது என்ன செய்யணும்னு சொல்றார் இயேசு. 12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. நீங்க முன்னால பாவத்தில் இருந்தீங்க, அக்கிரமத்தில் இருந்தீங்க. ஆனா இப்பொழுதோ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு துன்பங்கள் நிறைய வரும், துன்பங்கள் நிறைய வரும். அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதீங்க. ஏன் எனக்கு இப்படிலாம் கஷ்டம் வருது, ஏன் இப்படிலாம் வேதனை வருது அப்படின்னு நினைக்காதீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எனக்கு கஷ்டம் வந்துச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லணுமா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா, நான் சும்மா அநியாயமா வாழும் போதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லைங்க, இயேசுகிட்ட வந்த பிறகுதாங்க எனக்கு கஷ்டம், இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகுதாங்க எனக்கு கஷ்டம். அங்கதான் இயேசுவை ஏற்றுக்கிட்டனால தான் கஷ்டம் வந்துச்சு. நீ ரட்சிக்கப்படலன்னா உனக்கு கஷ்டம் வந்துருக்காத, பாவத்தில் வாழ்ந்தா கஷ்டம் இருக்காது. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பிரச்சனைகள் இருக்கு, வேதனை இருக்கு. ஏன்னா
அந்த நேரத்தில் தான் சாத்தான் உபத்திரவத்தை கொடுப்பான். உபத்திரவம் வரும்போது சிலர் ஓடியே போயிடுவாங்கங்க, ரட்சிப்பை விட்டே போயிடுவாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டேன், எனக்கு தாங்க பிரச்சனை வருது, வேதனை வருதுன்னு ஓடியே போயிடுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுக்கு மேல தீமையான மொழிகள்லாம் சொன்னாங்கல்ல, உங்களை உபத்திரப்படுத்தினாங்கல்ல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆனா நமக்கு இந்த உபத்திரம் வரும்போது மட்டும் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும்? ஏன்னா ஆண்டவர் இப்படி என்ன பண்றாரு தெரியல. இப்படிதான் சொல்லுவோம். இயேசு சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து இப்படிலாம் பேசுவாங்க. என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே, அதனால தான் நிந்திக்கிறாங்க. குடும்பத்தார் நிந்திப்பாங்க, சொந்தக்காரன் நிந்திப்பான், வேலையில் இருக்கிறவன் நிந்திப்பான், ஏசுக்கிட்ட போறானா அப்படின்னு சொல்லி பேசுவான். ஆனால் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப எதனால துன்பம் வருதான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால துன்பம் வருது ஒரு நீதிமானுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 1 உங்கள் சகோதரனோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், யோவான் சொல்றாரு, உங்கள் சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவான் ஆகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். இப்ப எதனால பத்மோ தீவுக்கு இவர்கள் நாடு கடத்திட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சியா வாழ்ந்தது நிமித்தம், அதே நேரத்தில் சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் அவரை என்ன பண்ணிட்டாங்க? நாடு கடத்திட்டாங்க. ராஜா சொல்லி பார்த்தான், நீ மறுதளிக்கணும், இப்படிலாம் நீ செய்யக்கூடாது, இங்க இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அவன் சொல்வேன்மா. என்ன நடந்தது தெரியுமா? இது சரித்திரம். அந்த ராஜா சொல்லி பார்த்தா நடக்கல. ஒரு எண்ணெய் கொப்பரை, பெரிய எண்ணெய் கொப்பரையில எண்ணெய் ஊற்றி கீழே நெருப்பு போட்டு கொதிக்க வச்சிட்டான். கொதிக்க வச்சு இவனை இப்படியே பஸ்பமாக்கிறோன்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா இவனும் அந்த கொதிக்கிற எண்ணெயில நீந்த ஆரம்பிச்சான். நீந்தன உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு, ஆகா இவனை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி வெளியே வரவழைச்சு, இப்ப இந்த தேசத்துல இருந்தா தானே எல்லாரையும் மாற்றுவான், இயேசுவை மறுதளிக்க மாட்டான், அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்லி மாத்திட்டு இருப்பான், ஆகவே நாடு கடத்திடுவோன்னு சொல்லி தான் பத்மு என்கிற ஒரு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்களாம். அங்கே பகல்ல தண்ணிக்குள்ள இருப்பானா, இரவுல தரையில இருப்பானா. இது சரித்திரம். ஏன் அங்க போக வேண்டியதாயிடுச்சு? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த தேசத்தின் மக்கள் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, ரைட். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் உண்மையா இருந்தார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால நிச்சயம் பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருப்பதற்கு மாத்திரம் அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிறேன்பா, இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் சொன்னபடி செய்வேன், ரைட். அதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்படுது. அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அவர் நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடுகள் படுவதற்கும் உங்களுக்கு அருளப்படும். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் அவர்களுக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும். இப்போ நீதிமான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால முதல்ல என்ன வருது? உபத்திரம் வருது. ரெண்டாவதாக எப்படி எதனால உபத்திரம் வருதுன்னு பாருங்க. நீதிமானுக்கு வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி என்பது வசனம். இந்த இடத்துல நீதி என்பது வசனம். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் இருக்கும் முன்னால. அப்படின்னா அந்த வசனத்தின் மேல தாகம். இந்த நீதி நிமித்தம், வசனத்தின்படி வாழ்கிறது நிமித்தம் அவர்களுக்கு துன்பம் வருங்க. நீங்க உலகத்தோட உலகமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வராது.
ஆனால் எப்போ நீங்க வசனத்தின்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, வசனத்தின்படி வாழாதவன் உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை துன்பப்படுத்துவான். வசனத்தின்படி வாழாதவன் நீங்க வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நான் உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் சொல்றான், ஏப்பா இது மாதிரி என் வீட்டில் சொல்லிடு, நான் உன் கூட தான் வந்தேன்னு சொல்லு, எங்கேயோ போனான்னு அவன் என்னைய திட்டுவாப்பா, அதனால நான் உன் கூட தான் வந்தேன்னு சொல்லிடு. நீங்க சொல்றீங்க நீதிமான், நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் பொய் சொல்ல மாட்டேன்றீங்க. இப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன செய்வான்? நில மனுஷனடா, அவசரத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நீ மனுஷனடா அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுவான். என்ன திட்டுவான்? மிஞ்சி போன என்ன பண்ணுவோம் தெரியுமா? உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல போடா அப்படின்னு கூட சொல்லுவான். ஏன்னா நாம் நீதிமான்கள், வசனத்தின்படி நடக்க விரும்புகிறோம். ஆகையினால வசனத்துக்கு மாறா வாழணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா தொலை கொடுப்பான். உங்க குடும்பத்திலே கவனிச்சிங்களேன், நீங்க வசனத்தின்படி வாழ நினைக்கும் போது நீங்க அந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்படாத இருந்தால், அல்லவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளராதவளா இருந்தால், நீங்க வசனத்தின்படி வாழும்போது அந்த குடும்பத்தாரை உங்களுக்கு வேதனை உண்டாக்குவாங்க, உங்களை வெறுப்பாங்க, உங்களை வெறுப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் விலக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வீட்டை விட்டே வெளியே போயிடுது, இங்க வராத, ஏசு ஏசு என்று அவர் சொன்னபடி தான் செய்வேன்ற அப்படின்னு சொல்லி வசனத்தின்படி வாழ்ந்தது நிமித்தமாக அவங்களுக்கு உபத்திரம், நீதி நிமித்தம் துன்பம் வருகின்ற. ஆனாலும் நம்ம விசுவாசிகள் வசனத்தின்படி தான் வாழ்ந்தாகணும். அப்படி வாழும்போது நிச்சயமா நம்முடைய குடும்பத்தில் உள்ள வசனம் அப்படிதான் சொல்லுது, ஒருவனுக்கு வீட்டார் சத்துருக்கள். அப்படியானால் வீட்டார் ரட்சிக்கப்படலை, அல்லவென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரல. இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவருக்கா இப்படி நிற்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லும்போது வெறுக்கவும் செய்வாங்க, நம்மளை விளக்கவும் செய்வாங்க, துன்பப்படுத்தவும் செய்வாங்க. அப்படியானால் இரண்டாவதாக வசனத்தின்படி வாழ்கிறது நிமித்தமாக என்ன உண்டு? துன்பம் உண்டு. இயேசுவே சொல்றாரு, மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். எப்படி? வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரம் வரும்போது இடல் அடைவான். நிறைய பேர் வசனத்தினுடைய வாழ வாஞ்சிப்பாங்க, ஆனால் இது கடினமான உபதேசம், நம்மளால முடியாதுப்பா, ஓவரா சொல்லுது இந்த வசனம், நம்மளால இப்படிலாம் முடியாதுப்பா. ஸோ இந்த இடல் அடைஞ்சு தேவனை விட்டு விலகிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. எங்க வசனம் ஆண்டவர் சொன்னாருங்க, அவர் மேல பிரியமா இருக்கிறவன் அவர் என்ன சொல்றானோ அப்படி செய்வாங்க. அவர் சகல பிரசாதத்தை பார்க்கிற தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். வார்த்தைங்கிறது தேவனுடைய நீதி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் தமது நீதி நிமித்தம், கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அப்படின்னா என்ன? தமது வார்த்தை நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறபடினாலே அந்த மனுஷன் அவருடைய நீதியாகிய வசனத்தின்படி வாழும்போது தேவன் அவன் மேல் பிரியமா இருக்கிறார். தேவன் அவன் மேல் பிரியமா இருக்கிறார். ஆனா வசனத்தின்படி வாழும்போது உலகம் நம்மளை பகைக்குங்க, பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் வரும்போதும் நீதிமான்களாகிய நம்ம வசனத்துக்கு மாறா நடக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. வசனத்தின்படி மாறா நடந்துடலாம் அப்படிலாம் எண்ணக்கூடாது. என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக தான் நிற்பேன் அப்படி நிற்கணும். இப்போ யூதர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் யூதர்கள் 10 கற்பனையின்படி நியாயப்பிரமாணங்களின்படி வாழுகிறவர்கள். அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறான் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார்.
இப்போ ஒரு சிலையை உண்டு பண்ணி அதை வணங்க சொல்கிறான். எல்லாரும் வணங்கணும், எல்லாரும் வணங்குறாங்க. ஆனால் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்க மாட்டேன்ட்டாங்க. இது அவனுக்கு கேள்வி ஆயிடுச்சு ராஜாவுக்கு. உடனே அவனை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த பாரு, அடுத்தாப்புல மியூசிக் போடும்போது நீ இந்த சிலையை வணங்கி தான் ஆகணும், இல்லைன்னா நெருப்புக்குள்ளே போடப்படுவேன், நெருப்புக்குள்ளே போடப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இவன் வசனத்தின்படி தான் வாழ்றான். ஏன்னா வேதத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படியோ கற்பனைப்படியோ வேறொரு தெய்வத்தை வணங்கவும் கூடாது, ஒரு சிலையை உண்டாக்கவும் கூடாது, சிலையை வணங்கவும் கூடாது. ஆகினால எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த சிலையை வணங்க மாட்டேன்ட்டாங்க. எவ்வளவு வசனத்துக்கு வைராக்கியமா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. வைராக்கியமா இருக்காங்க பாருங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னை நீங்க தொடாதீங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. தேவன் அபிஷேகித்தவங்களே தொடக்கூடாதுன்னு. இப்ப தாவீதுக்கு ஒரு சம்பவம். ராஜா சவுல் அவனை கொலை செய்வதற்கு எத்தனிச்சு முயற்சி செய்து சுத்தி சுத்தி வர்றான். ஆனா ஒரு நாள் ஒரு கெபிக்குள்ள இருந்து வர்றான். மலஜாவந்தி கழிக்க போனான். அவன் துண்டை தூக்கி ஒரு முள்ளுலையோ பாறையில போட்டுட்டு போயிட்டான். தாவீதோடு சேர்ந்தவர் சொல்றாங்க, இன்னைக்கு உன் எதிரியோ உன் கையில ஒப்பு கொடுத்துருக்காரு, சாவடிச்சு அப்படின்னு. அவன் ஒரு துண்டை மட்டும் கட் பண்ணிட்டு அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகத்தின் மேல் நான் கையை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியுங்க. இன்னைக்கு உங்களை என்கிட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆனா தேவன் அபிஷேகத்தின் மேல் கையை போடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுதுன்னு அவன் சொல்லல. கையை போடக்கூடாது என்பதனால நான் உங்களுக்கு தீங்கு செய்யலைங்கன்றான். அப்ப இந்த வேதம் என்ன சொல்றது அப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க. ஆனால் நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியமா இருப்பார். இவங்க வசனத்துக்காக வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல பிரியமா இருப்பார். ஆனா பிரியமா இருந்தாலும் உலகம் நம்மளை பகைக்கும் வெறுக்கும். வசனத்துப்படி வாழும் போது நம்மளை உலகம் தள்ளும். வேதம் என்ன சொல்லுது? ஸோ ரெண்டாவது எப்படி? முதல்ல எதனால உபத்திரம் வருது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால உபத்திரம். ரெண்டாவது வசனத்தின்படி வாழுகிறதுனால உபத்திரம். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டிருக்கிறேன், சிறைச்சாலை இருக்கிறேன், இந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த துன்பம் கட்டப்பட்ட நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் என்ன? சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம். சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம். அருமையானவர்களே, மூணாவதாக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குன்னு சொன்னாரு. அதுல ஒண்ணு, சுவிசேஷம் அறிவிப்பதனாலே துன்பம் வரும். நிறைய இடத்துல வடநாட்டுலலாம் நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களை அடிச்சு கொன்னுடுறாங்க. யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு ஊழியக்காரங்க அவனை பிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவன் அடி தாங்காம படுத்துட்டான், கீழே விழுந்துட்டான். ஒரு மனுஷன் ஏறி அவன் நெஞ்சில குதிக்கிறாங்க. ஏறி நெஞ்சில குதிக்கிறான். கடைசியில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் நெஞ்சுக்கு மேல உட்கார்ந்து அவன் தலையை பிடிச்சு பட்டார்னு இடிக்கிறான். வாயிலிருந்து ரத்தம், உடம்பெல்லாம் ரத்தம். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் அறிவிச்சது தான். இன்னைக்கு நமக்கு அந்த நிலைமை இன்னும் வரல. ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதனாலே நமக்கு பாடுகள் வரும், உபத்திரம் வரும். அதனால தான் நிறைய பேர் நம்ம அறிவிக்க மாட்டோம். தெருவில் போனால் நம்மளை அடிச்சு விடுவான், இல்லை சொன்னால் நம்மளை அடிச்சு விடுவான். ஏங்க, பாடுகள் அனுபவிச்சு தாங்க ஆகணும், உபத்திரங்கள் வழியாக தான் போய் ஆகணும். ஆனால் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால உபத்திரம் வரக்கூடாதுப்பா, எனக்கு வேணாப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். குளித்தலையில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான், டேய் சொருவிருவண்டா அப்படின்லாம் கத்தியை வச்சுக்கிட்டு. சுவிசேஷம் அறிவிச்சதுக்காக இந்த ஊர்ல நீ இருக்க முடியாதுடா, சென்னையிலேருந்து இங்கே வந்து சொல்றியா அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவனுக்கு பயந்துட்டு நம்ம சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம
வரத்தான் செய்யும். உபத்திரவத்தின் வழியாக தான் போகணும். சுவிசேஷம் சொல்லும் போது உபத்திரம் வரத்தான் செய்யும். அநேக உபத்திரங்கும் போது, ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால உபத்திரவம், 2 வசனத்தின்படி வாழ்கிறதுனால உபத்திரவம், 3 சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால உபத்திரவம். இப்போ பத்மோ தீவுக்கு யோவான் கடத்தப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார். சுவிசேஷத்தின் நிமித்தம், இயேசுவை குறித்த சாட்சி நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் தான். இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போது பிரச்சனைகள் உண்டாகுங்க, வேதனைகள் உண்டாகும். அதனால தான் நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்க போறதில்லை. நிறைய சர்ச்சஸில் இப்பெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு பல இடங்கள், கிராமங்களுக்கு கிராம ஊழியெல்லாம் செய்கிறதே இல்லை. எங்கேயோ ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க, எல்லாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் செய்கிறோம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அநேக சபைகளில் செய்கிறதில்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. செக்ரட்டரியேட்டில் ஒருத்தர் புக் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் ஒரு தடவை ஒரு டீமோட ஒரு லீவில் எங்கே போயிட்டார், ஊழியம் செய்யறதுக்கு போயிட்டார். ஊழியம் செய்ய போன இடத்துல இங்கே ஏண்டா வந்தீங்க அப்படின்னு அடித்து விரட்டிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, இயேசுவை பற்றி அறிவிச்சது நிமித்தம் உண்டான நிந்தை. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஒரு ஊழியத்துக்கு போறதில்லை. ஊழியத்துக்கு போனால் நம்மளை அடிப்பாங்களே. ஆனால் ஊழியத்து நிமித்தம் உபத்திரம் வரத்தாங்க செய்யும். 3வது, அதனால ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. கட்டாயம் கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். 4வதாக எதனால உபத்திரம் வருதுன்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 4வது என்னவா, கிறிஸ்து இயேசுக்குள்ள வாழ்ந்து தேவ பக்தியாய் நடக்கணும்பா அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்க ஒரு எண்ணம் வந்தாலே அவங்க துன்பப்படுவார்களாம். யோசித்து பாருங்க, ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான், இப்ப என்ன நினைக்கிறான், ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்ண்டா, வெறி பிடிச்சு வாழ்ண்டா அப்படின்னு நினைச்சான்னா அவனுக்கு துன்பம் வரும். இந்த யோசேப்பு இருக்கிறானே, ஒரு நீதிமான். அவன் தன் சகோதரர்கள், அதாவது லேயாளுடைய பிள்ளைகள் அல்ல, அவன் அவங்கள பற்றி சொல்லல, இந்த மர்மனையாட்டி பிள்ளைகள், அவங்க வந்து தப்பு பண்ணும்போது என்ன பண்ணிடுறான், நேரே வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிடுறான். அப்படியானா இவன் தப்பு பண்றது இல்லை, வா இவனுங்கெல்லாம் தப்பு பண்றானுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவிட்ட அப்பப்போ சொல்லி விடுறாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இவன் மேல போறாம அதோடு மாத்திரமல்ல, அவன் திடீர்னு 2 சொப்பனத்தையும் காட்டிட்டு சொல்லிட்டான். 12 அரிக்கட்டுகள் என்னை வணங்கும், 12 நட்சத்திரங்கள், அப்புறம் சூரியன் சந்திரன் எல்லாமே என்ன வணங்கும் அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நம்மெல்லாம் அவனை வணங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல பொறாமப்பட்டு இவனை கொன்னுறோன்னு நினைக்கிறாங்க. இவன் ஒரு தப்பு பண்ணல, இவனை கொன்னுறோன்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற அண்ணன்மாருக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க என்னன்னு பார்த்துட்டு இதை கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் தேடி அலையும் போது, எதுக்கு தம்பி இங்க வந்திருக்கிறன்னா, இவங்களை தேடி வந்தேன், அதோ அங்க போயிட்டாங்க பாரு அப்படின்னு அங்க போறான். இவன் நல்ல எண்ணத்துல போறாங்க, அண்ணன்மாரை பார்க்கணும்னு சந்தோஷமா போறான். ஆனால் அவர்களோ, ஏய் யார் வர்றது, சொப்பனக்காரன் வர்றான், இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் சட்டை எடுத்துட்டு இவனை சாவடிச்சுட்டு, சட்டை ரத்தத்தில் துவைத்துட்டு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் துவைத்துட்டு, மிருகம் கொன்று போட்டுருச்சுது அப்படின்னு அப்பாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பிளான். இவன் என்ன தப்பு பண்ணிட்டான், ஒரு தப்பு இல்லை. ஆனா நீதியாய் வாழ விரும்புறான். சொந்த அண்ணன்மாரு கடைசியில் சாகடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்றான். அவனை தூக்கி இந்த சொன்னவன் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள கிணத்துக்குள்ள போட்டானுங்க. எங்கடா அவன் கிணத்துக்குள்ள போட்டிருக்கேன். இவனுக்கு வருத்தம், சரிடா நம்ம சொல்லி இப்படி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க யார் வர்றது, இஸ்மவேலர் வர்றாங்க. வரும்போது, ஏப்பா இவனை சாகடிக்கிறதுக்கு அங்க வித்து விழாண்டா அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க. என்ன நடந்தது, இவங்க கிட்ட இருந்து போத்திபார் விலைக்கு வாங்கிட்டான்.
போத்திபார் யாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன். அவன் விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கு வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டான். வீட்டில் உண்டா இவன் நிமித்தம் வீடு ஆசீர்வதிக்கப்படுதுன்னு கண்ட உடனே அடிமையா வச்சிருக்கல, வீட்டு விசாரணைக்காரனாய் மாத்திட்டான். மாத்திர உடனே அந்த சூழ்நிலையில இவன் நல்ல ஒரு வாலிபன், அழகா இருக்கிறான். இவனை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணுமேன்னு சொல்லி அந்த போத்திபாரின் மனைவி அவன் மேல கண் போடுறா. ஆனா அதுக்கு மசியவே இல்லை. அவன் என் கூட தவறுக்கு வா அப்படின்னு சொல்றான். அவன் முடியாதுன்றான். சட்டை பிடிச்சா இவன் ஓடிய விட்டான். சட்டை விட்டுட்டு ஓடிய போயிட்டான். புருஷன்ட்ட சொல்றான், நீ கொண்டு வந்த எபிரேன் சரசம் பண்ண வந்தான், இந்த பார் சட்டை அப்படின்னு ஒண்ணு. இவன் கோபப்பட்டு அவனை சிறையில் போடுறாங்க, சிறைச்சாலையில் போடுறான். என்ன தப்புன்ட்டான்? என்னங்க தப்புன்ட்டான்? அவன் தேவ பக்தியா நடக்க விரும்புறான். ஆனா அது அவனுக்கு துன்பம் தான் வந்துச்சு. சிறைச்சாலையில் அதிகாரியுடைய கண்ணில் தேவடை செய்து அங்க அப்புறம் இருந்துட்டு அதுக்கு மேல் அவன் ரொம்ப நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம், அதான் தேவ பக்தியாய் வாழ்ந்தது நிமித்தம் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல இந்த யோசேப்பை கூப்பிட்டு அனுப்புவாங்க. முடிவில் அவன் சொன்னபடியே நடந்தது. கர்த்தர் உயர்த்தினார், அவனை தேசத்துக்கு அதிபதியாகவே மாற்றினார். ஏன் இவன் இவ்வளவு துன்பப்பட்டான்? தேவ பக்தியாய் நடக்கணும்னு நினைச்சதுனால. அப்ப யார் ஒருவர் தேவ பக்தியாய் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பம் வரும். நீங்க எல்லாரும் மாதிரி நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தேவ பக்தியாய் வைராக்கியமா வாழணுங்கிற அந்த எண்ணம் வரல. எல்லாரும் அவன் இல்லையா இவன் இல்லையா அதனால அப்படி போயிடலாம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் நார்மலா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தேவ பக்தியா எப்படி வாழ்றது, இன்னும் வைராக்கியமா எப்படி வாழ்றது அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. ஆனா தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தாலே அவங்க துன்பப்படுவார்கள். 4. 5வது எதனால துன்பப்படுறாங்கன்னு பாருங்க. நீதிமான்கள் எதனால துன்பப்படுறாங்க வாசிப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 9வது வசனம். முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஓஹோ, யாரும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவிக்குரியவர்களாயிருக்கட்டும் உலகத்து மக்களாயிருக்கட்டும் யாராவது பொல்லாங்கு செய்யணும்னு நினைச்சா அவங்களுக்கு உபத்திரம் வருமா, வியாகுலம் வருமா? அப்படியானால் அருமையானவர்களே, நானோ நீங்களோ பொல்லாங்கு செஞ்சா, பாவம் செஞ்சா நிச்சயம் நமக்கு உபத்திரம் வரும். தேவன் அனுமதிப்பார். நீங்க வேணா ரகசியமா தான் செஞ்சேன், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா மேல உள்ளவருக்கு எல்லாமே சகலமும் வெளியரங்கும் நிர்வாணமா இருக்கும். அவருக்கு விரோதமா ஒரு மனைவிக்கு தெரியாம காரியம் செய்யலாம், புருஷனுக்கு தெரியாம காரியம் செய்யலாம், பெத்தவங்களுக்கு தெரியாம காரியம் செய்யலாம், அலுவலகத்தில் ஆபீசருக்கு தெரியாம காரியம் செய்யலாம். அந்த காரியம் எங்க செஞ்சாலும் அவருக்கு தெரியாம ஒண்ணு இருக்காது. ஆனா வேதம் சொல்லுது, யாராவது ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கட்டும், அது அவன் நீதிமானா இருக்கட்டும், அல்லவென்றால் கிரேக்கனா இருக்கட்டும், புறஞ்சாதியா இருக்கட்டும், எவனா துணிஞ்சு பாவம் செய்தால் என்ன சொல்லுது? அவனுக்கு உபத்திரம் வருமா, அவன் ஆத்மாவுக்கு உபத்திரம் வருமா. எனக்கு எத்தனை ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் பாவம் செய்றாங்க தெரியுமா? சாதாரணமா பாவம் செய்றாங்க. ஆனா உபத்திரம் வருன்றாரு, உபத்திரம் வருன்றாரு. ஆனா உபத்திரம் வரும்போது அதை சரிப்படுத்தினா கூட பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை சரியாக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு உபத்திரம் வந்த உடனே அதுல இருந்து தப்பிக்கிறாரு, தப்பிச்ச உடனே மறுபடியும் அனுமதிக்கிறாரு. அதுலயும் திருந்துற மாதிரி இல்லை. எதுக்கு தாங்க உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு? அவளை சரியாக்குங்க. அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம்.
நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்கள் தேற்றரவாய் இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். என்ன சொல்றார் கவனிச்சுங்க. நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ தேவன் ஒரு காரியத்தை செய்தால் முகாந்திரம் இல்லாம, ரீசன் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ அந்த உபத்திரம் வரும்போது என்னத்தினால வருதுன்னு பார்க்கணும். ஏன்னு கேளுங்களேன். இப்போ 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன், அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும் வேறே அக்கினி அவர்களை பட்சிக்கும். ஒரு நிமிஷம், என்ன சொல்றாரு? என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். எப்போ தேவன் ஒருவனுக்கு அவருடைய முகத்தை வேற பக்கம் திருப்பாரு? ஏங்க, நானும் ஒரு பிரதரும் நல்லா ஃப்ரீயா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம், நல்லா ரொம்ப அன்பா இருக்கிறோம். ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவருக்கு விரோதமா நான் தப்பன்ட்டேங்க. அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு விரோதமா தப்புன்ட்டேன். என்ன பண்ணுவார்? என்னை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போயிடுவாருங்க. முகத்தை திருப்பிட்டு போயிடுவாரு. ஏன்னா நான் அவர் பிடிக்காத காரியத்தை செய்ததுனால அந்த சகோதரன் என்னை பார்த்துட்டு திருப்பிட்டு போறாரு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாய் திருப்பி விடுவேன். எப்போ திருப்புறா தெரியுமா? இதை இப்படியே வச்சுங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18-20. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். என்ன சொல்றாரு? அவங்க செஞ்ச தப்புக்காக என் முகத்தை அவளுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். என்ன சொல்றாரு? என் முகத்தை அவங்களுக்கு விரோதமா மறைப்பேன். ஏன் தெரியுமா? அவங்க பாவம் செஞ்சாங்கன்றாரு. முந்தின வருஷத்துல மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத சந்ததி, ஆகையினால முகத்தை மறைப்பேன். இப்போ எசேக்கியேல் வாங்க 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் முகத்தை அவர்களுக்கு விரோதமாக திருப்புவேன். மறைச்சுக்கிறேன். ஏன் திருப்பினாரு? பாவம் செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, அதனால முகத்தை திருப்பிட்டேன்னாரு. இப்போ அவர்களுக்கு விரோதமா திருப்புவேன், அவர்கள் ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினாலும். அப்போ முகத்தை திருப்பும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒரு அக்கினி வருது, ஒரு பிரச்சனை வருதுன்றாரு. என் முகத்தை அவளுக்கு விரோதமா திருப்பிடுவேன், அப்பொழுது ஒரு அக்கினியிலிருந்து நீங்கி தப்பினார். அப்போ அக்கினி வருது, பிரச்சனை வருதுன்றாரு. ஏன் வந்தது? அவர் முகத்தை திருப்பிட்டாரு, வருது. ஏன் முகத்தை திருப்பினாரு? அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால திருப்பிட்டாருங்க, முகத்தை திருப்பிட்டார். அதனால ஒரு அக்கினி வந்துச்சு. ஆனா அக்கினி வந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அக்கினியிலிருந்து நீங்கி தப்பிட்டாங்க. அப்படி என்ன வியாதி வந்துச்சுன்னா டாக்டர் போய் தப்பிட்டாங்க, இல்ல கோர்ட்ல கேஸ்னா லாயர் பிடிச்சு தப்பிட்டாங்க, இது அக்கம் பக்கத்துல வீட்டுல பிரச்சனை சொன்னா ஏதோ போலீஸ் ஆபீசர்ட்ட காசை கொடுத்து பிரச்சனை சரி பண்ணிட்டாங்க. தப்பினாலும் ஒரு அக்கினி நீங்கி தப்பினாலும் வேற அக்கினி அவர்களை பட்சிக்கும். அடுத்த அடி அடிக்கிறாரு, வேற அக்கினி வரும்ன்றார். ஒண்ணுல தப்பிச்சல்ல, தப்பிச்சல்ல, ஆளை பிடிச்சி காசை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி தப்பிச்சல்ல, ரைட் தப்பிச்சுக்க. ஆனா அடுத்த அக்கினி வருது, அடுத்த பிரச்சனை வருதுன்றாரு. எதனால? அவர் முகத்தை திருப்பிக்கிட்டார். காரணம் என்ன? பாவத்தினால. பாவத்தினால பொல்லாங்கு செய்யற யூதர்களா இருக்கட்டும், கிரேக்கர்களா இருக்கட்டும், பொல்லாங்கு செய்யற எவனுக்கு அவர் என்ன பண்றாரா? உபத்திரமும் வியாகுலமும் கொடுக்கிறார். ஆகையினால நீங்களும் நானும் பாவம் செய்யும் போது உபத்திரங்கள் வரும். கவனமா கேட்டுங்க. இது 6வதா? சோ பாவம் செய்யறதுனால உபத்திரம் வரும். தாவீது பாவம் செய்யல, அடுத்த மனைவியோடு கூட தவறா இருந்துச்சானே, பாவம் செஞ்சானே. அவனுடைய மறுமனையாட்டிகள் 10 பேர் அவனுடைய மகனே கெடுத்தானே. எவ்வளவு வேதனையா இருக்கும்.
சொந்த சித்தி மாதிரி அவன் அந்த பெண்கள். அதே நேரத்தில் அவனுக்கு பிறந்த குழந்தைய செத்து போச்சு. ஏங்க? ஏன்? அவர் மன்னிச்சவர் தானே, ஆண்டவர் மன்னிச்சவர் தானே. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் போது இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்ன போது, ஐயோ கர்த்தர் என்னை மன்னிப்பாராக அப்படின்னு சொன்னான். அதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? கர்த்தர் மன்னித்தார். அவன் செஞ்ச தப்புக்கு உணர்ந்து 51ஆம் சங்கீதத்தை எழுதுறான், கர்த்தர் மன்னிச்சார். ஆனா மன்னித்தாலும் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அவன் செய்த தப்புக்கு சொந்த பிள்ளை அடிச்சாருங்க. அவன் செய்த தப்புக்கு அவனுடைய மர்மனையாட்டிகள் 10 பேர் கெடுக்கப்படுறாங்க. அருமையானவர்களே, பாவம் செய்யும் போது நமக்கு உபத்திரம் வரும். ஆகையினால ஒருவேளை அந்த உபத்திரம் வரும்போது என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சரிப்படுத்த பார்க்க தெரியும். ரைட். 6வதாக சங்கீதம் 71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். என்ன சொல்றாரு? இப்போ நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன். அப்ப உபத்திரம் ஏன் வந்ததுன்னு சொல்லுங்க. பிரமாணங்கள் சொல்லி கொடுத்தும் கீழ்ப்படியலைன்னா உபத்திரம் வரும். உபத்திரம் வந்த உடனே கீழ்ப்படிகிறேன்னு சொல்றாங்க. அப்ப உபத்திரம் ஏன் வந்தது? நீதிமானா இருந்த போதிலும் உபத்திரம் ஏன் வந்தது? வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால உபத்திரங்கள் வருது. தேவன் அனுமதிக்கிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு உபத்திரங்கள் வர்றதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் நான் 6 சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 7, 8 சொல்லணும். வசனத்தின் தெரிஞ்சும் கூட கீழ்ப்படியாதனால அநேக நேரங்களில் உபத்திரம். என்ன பண்ணிடுறோம்? அதை பணம் கொடுத்தோ டாக்டர்கிட்ட போயோ இல்லை எங்கேயோ போயோ அதை சரி பண்ண பார்க்குறோமே தவிர அந்த வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறோம். பிரமாணங்கள் இப்போ உபத்திரம் வந்தவுடனே கற்றுக்கொள்கிறேன்றான். அப்போ இதுவரைக்கும் கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்க மாட்டேன். ஆனால் உபத்திரம் டமார்னு அடித்த உடனே ஆண்டவரே நான் மனுஷங்க, இனிமே நான் சரியா இருக்கிறேன், இனிமே சரியா இருக்கேன். அப்போ எதனால உபத்திரம் வந்தது? வசனத்தின்படி வாழாதனால, வசனத்து கீழ்ப்படியாதனால உபத்திரம். 6. 7வதாக 67 வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இப்ப ஏன் உபத்திரம் வந்துன்னு சொல்லுங்க. இப்போ அப்படின்னா முதல்ல நல்ல வழியில தான் நடந்தேன், வசனத்தின்படி தான் நடந்தேன், இப்ப வழி தப்பிட்டேன். அப்படின்னா வசனத்துக்கு மாறா போயிட்டேன், ஆண்டவர் சொன்ன வழியை விட்டு போயிட்டேன். அதனால உபத்திரம் சொல்றான். நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். நான் வேதத்தின்படி நடக்க வேண்டிய நான் நடந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு சொல்லி வழி இந்த வசனத்துக்கு மாறா நடந்துட்டேன். இப்பொழுதோ எப்பொழுது இந்த உபத்திரம் வந்த உடனே உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், கை கொள்கிறேன் அல்ல, காத்து நடக்கிறேன் அர்த்தம். முன்னால் நடந்தேன், உபத்திரம் வர்றதுக்கு முன்னால நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ உபத்திரம் வந்த உடனே ஐயோ இந்த வசனத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோமே, இப்போ வாழாம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை காத்து கொள்கிறவனாய் மாறுறான். அப்போ வசனத்தை காத்து கொள்ளாதனால உபத்திரம் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படிலாம் வருதுன்னு பாருங்க, நிறைய வரும். எதனாலாம் வருதுன்னு சொல்லு, ஞாபகம் இருக்கா? 1 இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால வரும். 2வது வசந்தபடி வாழறதுனால வரும். 3வது சுவிசேஷ அறிவிப்பதனால வரும். 4வது தேவ பக்தியாய் நடக்க மனதா இருந்தால் வரும். 5வது பாவம் செய்யும் போது வரும். 6வது வசனத்தின் கீழ்ப்படியாதனால வருது. 7வது வசனத்தை காத்து கொள்ளாதனால வருது. 8வது யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப ஆண்டவரே யோபுவுக்கு சாட்சி சொல்றாருங்க. யோபுவை குறித்து சாட்சி சொல்றாரு. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனாகி அவனை போல ஒருத்தன் பூமியில கிடையவே கிடையாது. அப்படி சாட்சி கொடுக்கப்பட்ட அவன் ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் போகுது.
எவ்வளோ வேதனையாக இருக்குங்க, எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய ஆஸ்தியெல்லாம் ஒரே நாளில் போகுது. அடுத்தாப்புல அவன் சரீரெல்லாம் புழுத்து போகுது. மனைவி நாறுதுன்றா, பக்கத்துல வராத அப்படின்றா. அந்த அளவுக்கு நாற்றம், புண்ணாயிடுச்சு, ஓடு வச்சு சொறிறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையில அவன் சொல்றான், நான் நடந்து போனா இந்த வாலிபர்கள்லாம் என்ன வேற மாதிரி பேசுறாங்க. அன்னைக்கு என் காலை நெய்யினால கழுவும் போது இவங்க அப்பா மாதிரிலாம் நான் வளர்க்குற நாய்களுக்கு காவலாளியா இருந்திருப்பான். ஆனா இப்பொழுதோ இந்த வாலிப பிள்ளைகள் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு அவனுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். சரி, இவனுக்கு தான் ஒண்ணுமே அவன் தப்பு இல்லைங்களே, எதுனால இந்த உபத்திரம் வந்துச்சு? எதுனால உபத்திரம் வந்துச்சு? அப்படியானால் சாத்தானுடைய நோக்கம், அவன் என்ன சொல்றான், நீங்க தொட்டு பாருங்க, உமக்கு முன்பாய் அவன் உண்மை தூஷிக்கிறானோ இல்லையா அப்படின்னா என்ன, ஆண்டவரை தூஷித்து தேவனுக்கு விரோதமா போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் உபத்திரப்படுத்துறான். ஆனா இவனோ பார்த்தான், கர்த்தர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை ஆயிருப்பேன். ஆனா எந்த தீமையும் செய்யலைங்க, எந்த தீமையும் செய்யல. ஆனா அவனுக்கு வருது உபத்திரம். ஏன் சார் இதுல ஏன் எப்படி இருப்பான்னு பாக்குறது. அவன் ஸ்ட்ராங்கா நின்னா. இதுல என்ன நடந்தது? ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரு. இவன் ரெட்டிப்பான நன்மை வரும்னு நினைச்சானா? இல்லையே, அவனுக்கு கிடையாது, அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் பார்த்தாரு, நீ என்னை குறித்து சாட்சியா இருந்து இவ்வளவு பொறுமையா இருந்தல்லப்பா, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அருமையானவளே, அவன் ஒரு பாவம் செய்யல. ஒருவேளை நீங்க எந்த தீமையும் இல்லாம வசந்தபடி வாழ்றீங்க, வசந்தபடி பரிசுத்தமா இருக்கிறீங்க, எந்த பொல்லாப்புக்கும் போகல, வசந்தபடி வாழும். ஒருவேளை உங்களுக்கு தீமை வந்துருச்சுது, அப்ப எதனாலன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீங்க இந்த சூழ்நிலையில ஆண்டவரை முறுமுறுக்க போறீங்களா, மறுதளிக்க போறீங்களான்னு பார்க்கத்தான். அவன் சொன்னான், கர்த்தர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இத்தனை உபத்திரவத்தின் மத்தியில் எப்படிங்க இருந்திருக்கும்? அவன் வாழ்ந்த காலம் அவனை மாதிரி ஐஸ்வர்யம் இல்லை. பிரபுக்களில் ஒருத்தன். அவன் நெய்யினால கால கழுவானான். எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறான். இன்னைக்கு மனைவி வெறுக்கிறா, நண்பர்கள்லாம் வெறுக்கிறாங்க, ஊரெல்லாம் வெறுக்குது. எத்தனை வேதனை இருக்குங்க. ஆனால் அவன் சொல்லிட்டான், கர்த்தர் என்னை கொண்டு போட்டால் நம்பிக்கையா இருப்பேன். அப்ப எதுக்கு இவனுக்கு வேதனை வந்தது, உபத்திரம் வந்தது? இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை மறுதளிக்கிறானா, ஆண்டவரை விட்டு விலகிறானான்னு பார்க்கத்தான். ஸோ 8 காரியத்தை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், 8 காரியத்தை நிமித்தமா. ஆனா என்ன துன்பம் வந்தாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும். கர்த்தர் வேளையில் அவற்றை நின்று அவனை விடுவிப்பார். ஓடிட மாட்டார், என கூடவே நிற்பார். வேதம் என்ன சொல்லு பாருங்க. இப்ப இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நம்ம வாழ வேண்டிய விதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஓஹோ, என்ன சொல்லுது பாருங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை நியமித்ததுக்கு காரணம் என்ன? உபத்திரவங்களை சகிக்க நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படியானா என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் நம்ம அதை சகிக்கிறவங்களா இருக்கணுங்க, சகிக்கிறவங்களா இருக்கணும். பவுல் அழகா சொல்லுவாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். அதனால இந்த பட்டணங்கள் எல்லாம் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளவு துன்பப்பட்டேன் தெரியுமா சொல்லிட்டு, எவ்வளவோ
துன்பங்களை சகித்தேன், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுவிப்பார். இப்போ இவனுக்கு இங்கெல்லாம் பட்டணங்கள் எல்லாம் துன்பங்கள் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு. உனக்கு நல்லாவே தெரியும்பா நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற, நான் துன்பங்களை சகித்தேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார் நான் சொல்ல வரல, அவர் முறுமுறுக்கல, நான் ஊழியத்தை விட்டு ஓடல, நான் இதெல்லாம் சகிச்சேன். என்ன செஞ்சாரு, இவைகள் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அருமையானே, இந்த உபத்திரம் வரும்போது ஆண்டவரை முறுமுறுத்துறாதீங்க, இல்ல ஆண்டவரை விட்டு விலகிடாதீங்க, ஆண்டவருக்கு விரோதமா பேசிடாதீங்க. என்ன வந்தாலும் சரி நான் சகிப்பேன் அப்படின்னு சகிப்பீங்கன்னா அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். வேதம் சொல்றது, வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. என்னமா என்ன சொல்றாரு பவுல், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறதுன்றார். அப்படியானா உங்களை என்ன ரட்சித்தார். இப்ப பாடுபடும் போது நானும் நீங்களும் சகித்தால் அந்த ரட்சிப்பு பலன் செய்து, ஆஹா இவங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்புக்கு பலன் இருக்கு. அவர் சொல்ற, பாடுபடுகிற போது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறதுன்றாரு. அப்படின்னா உங்களை என்ன ரட்சித்தாரு, அந்த ரட்சிப்பு பலன் கொடுக்குதுன்றாரு. எதனால, எப்படி தெரியுது, உபத்திரவத்துல சகிச்சதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிறார். அருமையானே, நீங்களும் நானும் என்ன உபத்திரம் வந்தாலும் சகிச்சா அந்த ரட்சிப்பு நமக்குள்ள பலன் செய்கிறதுன்னு அர்த்தம். பலன் செய்கிறதுன்னு அர்த்தம். அவன் நான் சகிக்கிறவங்களா இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, வாசிங்க ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே எப்படிதான் இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். ஏன் பொறுமையா இருக்கணுங்க? யோபு பொறுமையா இருந்தானா? யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டீர்களே, அதன் முடிவை செயலையும் கண்டீர்களே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா யோபு பொறுமையா இருந்தாங்க. இவ்வளவு பாதிப்பு பட்டாலும், பாதிப்பு அவங்களுக்கு வந்தாலும் பொறுமையா இருந்தாங்க. கடைசியில் ரெட்டிப்பான நன்மைகள். அப்போ ஆண்டவருடைய வசனது, நீங்க என்ன பண்ணுங்க, உபத்திரத்துல பொறுமையா இருங்கன்னு சொல்லி. இப்போ எபிரேயர்களின் நிருபம் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இப்ப இந்த இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி ஆகிய இயேசுவை உபத்திரவங்களினாலே தான் பூர்ணப்படுத்துகிறார். அது பிதாவுக்கு ஏற்றதா இருந்துச்சு. அப்போ அவர் ரட்சிப்பின் அதிபதி. எப்படி பச்சை மரமே அப்படின்னா பட்ட மரம் எப்படி, பச்சை மரமாகிய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவுக்கு உபத்திரவம் தான். எதுக்காக தேவன் உபத்திரவத்தை அனுபவிச்சாரா? உபத்திரவங்களினாலே அவர் பூர்ணப்படணும். அவர் பூர்ணப்படணும். இயேசுவை என்னங்க பாவம் செஞ்சிட்டாரு, என்ன செஞ்சிட்டாரு? உபத்திரவங்களினாலே அவர் பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆகையினாலே இயேசுவையே உபத்திரவங்களுக்குள்ள அனுப்பினார். அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்ததுன்னு போடல, உபத்திரவங்களினாலே. அப்படியானால் அநேக உபத்திரவங்களினாலே தான் அவர் பூர்ணப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பூர்ணப்படணும்னா இந்த உபத்திரவங்கள் வழியாக தான் போயாகணும். இந்த உபத்திரவங்கள் வழியாக தான் பரலோகத்துக்கு போகணும், பூர்ணப்பட முடியுங்க. இயேசுவை போல பூர்ணப்பட முடியும். வேதம் என்ன சொல்லு பாருங்களேன், வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம்
24வது அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி இப்போ சீஷர்களுக்கு சொல்றாரு, அந்த 2 சீஷர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ மகிமை அடைகிறார்? அவர் மகிமையை தொடர்ந்து வந்தார். மறுபடி எப்போ மகிமை அடைகிறாரு? அந்த மகிமை எப்படி வருது? பாடுபடுறது நிமித்தம் தான் அந்த மகிமை அடைய முடியும். அருமையானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வரும்போது அந்த மகிமையை அடையணும்னு சொன்னா நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிச்சு தான் ஆகணும், பாடுகளை பொறுத்து தான் ஆகணும். ரோமர்கள் நடுவோம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இயேசு கிறிஸ்து பாடுபடவும் மகிமையடையவும் செய்தார். இப்போ இங்கே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ அவரை மாதிரி பாடுகளுக்கு மத்தியில் நம்ம சகிக்கிறவங்களா இருந்தா ஆண்டவராக இயேசுவை போல அவரோடு கூட நாம் மகிமைப்பட்டுருவோங்க. இயேசு கிறிஸ்து வர போறார், மகிமையை கொடுக்க போறார். அப்படி மகிமையை அடையணும்னு சொன்னா அவரை போல பாடுகளை சகிக்கிறவங்களா இருக்கும். சகிக்கிறவங்களா இருக்கும். பாடு இல்லாம மகிமை அடைய முடியாது. இன்னைக்கு பாடு வந்தோடனே ஏன் என்ன மட்டும் எங்களை மட்டும் இவ்வளவு பாடுபடுத்துறாரு அப்படின்னு தான் நினைச்சு 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 தப்பா இருந்தா திருந்திக்கணும். எந்தெந்த விஷயத்துல நம்ம பாடுபடுறோம் தெரியுது. அப்போ எந்த விஷயத்துல பாடு இல்லாம இருக்கணும்னா ஆண்டவர் சொல்ற காரியத்தை சரியா பண்ணா கூட நம்ம பாடு நீங்கும். ஆனா அதே நேரத்துல இயேசு பூர்ணம் அடையணும்னா பாடுகள் பட்டதுனால தான் பூர்ணம் அடைஞ்சாரு. நீங்களும் நானும் பாடுபட்டாதான் பூர்ணம் அடைய முடியும். பாடுபட்டு பூர்ணம் அடைஞ்சா என்ன அடையலாம்? மகிமை அடையலாம். மகிமை அடையலாம். பாடுபட்டு பூர்ணம் அடையும் போது மகிமை அடையலாம். இயேசு பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கும். அப்போ நீங்களும் நானும் பாடுபடும் போது ஒரு நாள் மகிமை அடையும். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர்கள் நிறுவனம் 11வது அதிகாரம் 24வது வசனம் முதல் மோசே குறித்து தெரியும் 27 வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. ஒரு நிமிஷம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போதுன்னு எங்க இருக்குல்ல, அப்படின்னு அர்த்தம் என்னங்க சொல்லுங்க? விசுவாசத்தினால்தான் மோசே பெரியவன் ஆயிட்டானோ? இல்லை. ஆங்கிலத்தில் வேற மாதிரி இருக்கும். மோசஸ் when he was come to years, அந்த by faith Moses when he was come to years அப்படின்னா அப்போ 40வது வயசுல அப்போ மோசேக்கு வந்த விசுவாசத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? மோசே 40 வயசுல பெரிய ஆள் ஆயிட்டான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். எங்க நல்லா இருந்திருக்கலாங்க, அடுத்த ராஜா வந்தாங்க, அடுத்த ராஜா இவன் தான். ஆனா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அப்போ தேவ ஜனங்களுக்கு என்ன உண்டுன்னு அவனுக்கு தெரியுது? துன்பம் உண்டு. ஆனா இவன் அரண்மனையில் இருந்தா துன்பப்பட வேண்டியது இல்லைங்க, துன்பப்பட வேண்டியதில்லை, ஜாலியா இருக்கலாம். ஆனால் அவன் எதை தெரிந்து கொள்றான்? அரண்மனையில் ராஜாத்தின் மகள்னு சொல்லப்படுறதா, அதை நான் வெறுக்கிறேன். தேவ ஜனங்களோடு கூட பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அரண்மனையில் இருக்குது, அது எனக்கு வேண்டாம். ஆனால் தேவ ஜனங்கள் துன்பப்படுறாங்க, அவங்களோட நான் சேர விரும்புறேன்றான். இன்னைக்கு துன்பப்படுறவங்களோடு கூட நம்ம சேருவோமா? ஜாலியா இருக்கிறவங்களோட சேருவோமா? துன்பப்படுறவங்களோட சேருவோமா? உலகம் என்ன சொல்லும்? அட அவன் கூட சேர்ந்த வேதனை தான்டா வர, நம்ம எப்படி போவோம்டா அப்படின்வாங்க. ஆனா இவன் எப்படி பண்றாங்க? அடுத்த ராஜாவா வர வேண்டியவன் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்றாங்க. அதோடு மட்டும் இல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினார். ஓஹோ, என்னவா? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. அப்படியானால் இயேசு வரும்போது வேதம் சொல்லுது, என்னுடனே கூட அவள் கிரியைகளுக்கேற்ற
பலன் வருகிறதுனாரு. இந்த பலன் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படியே வச்சுங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 19ஆம் வசனம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. என் பலன் நல்லது. கவனிங்க, பொண்ணு அப்படின்னா கோல்டு, தங்கம்னா பியூர் கோல்டு. இதை பார்க்கிலும் என் பலன் நல்லது. ஒரு வேத பண்டிதர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த மோசே அரண்மனையில் இருக்கும்போது 40 வயசுல இருக்கும்போது அவங்கிட்ட மட்டும் 50,000 டன் கோல்டு இருந்துச்சு தான். 50,000 டன் கோல்டு இருந்துதான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இதெல்லாம் பொண்ணு தங்கத்தை பார்க்கிறோம், அது வெளியேறப்பட்டது அவர் தர்ற பலன். ஆகனால என்ன பண்ணிட்டானா, வாசிங்க எப்படி இருக்குவாங்க, இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக எனக்கு நிந்தைகள் வேதனைகள் வந்தாலும் அது எனக்கு பாக்கியங்கயா. எனக்கு இங்க இருக்கிறதான பொன்னும் பொக்கிஷமும் எனக்கு பெருசு இல்லை. என் தேவன் பலன் கொடுக்க போகிறார். அந்த பலன் இதை விட மேலானது. ஆகவே கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை நான் அதிக பாக்கியமா எண்ணுகிறேன். தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். எனக்கு வேண்டியது பலன். ஆகவே துன்பத்தை தெரிஞ்சு கொள்றேன். என்ன நிந்தை வந்தாலும் அவமானம் வந்தாலும் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். சொபிஸ்டிகேட்டடா வாழ்றதை விட நான் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பலன் கொடுக்கிறாருங்க. பலன், அந்த பலனுக்கு நம்ம அந்த பலனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நீங்கள் பூர்ண பலனை பெறும்படிக்கு உங்கள் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு இருக்கும். பலனை இழந்துடாதீங்க, ஆனா பூர்ண பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு இருக்கும். இந்த பலன் பொன்னை பார்க்கிற தங்கத்தை பார்க்கிற விலையேறப்பட்டதுங்க. அதனால்தான் அந்த மோசே அரண்மனையில் இருக்கிற இந்த பாவமான சந்தோஷம் எனக்கு வேணாம், தேவ ஜனம் துன்பப்படுறாங்க, அந்த ஜனத்தோடு நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். யாராவது சொல்லுவாங்களாங்க, நிம்மதியாக வாழ்கிற ஒரு இடத்த விட்டு வேதனை நிறைஞ்ச ஒரு கூட்டத்தில் எவனாவது சேருவானா? என்ன தேவன் மேல அன்பு! ஸோ இந்த தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிச்சுக்கிறேன். அவங்க துன்பம் தான் அனுபவிப்பாங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். என் இயேசு வரும்போது அவர் பலன் தருவார். ஆகவே அந்த பலனுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்றேன். அருமையானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எந்தெந்த விதத்திலெல்லாம் துன்பம் வரும், அந்த துன்பம் வரும்போது பொறுமையாக சகிக்கணும். அதோடு மாத்திரமல்ல, என்ன செய்யணுமா, அந்த பொறுமையை சகித்தால் இயேசு கிறிஸ்து பூர்ணராக்கப்பட்டது போல நாமும் பாடுகளை சகித்தால் அவரோடு கூட மகிமை அடைவோம். மகிமை அடைகிறவர்களாக இருப்போம். இயேசு வரும்போது மகிமை அடைவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே நானும் பாடுகளை சகிக்கிறவனாக இருக்க ஒப்பு கொடுக்குறேன். அதே நேரத்தில் மோசே இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தை விட்டு போனது போல, ஆண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு இனி வரப்போகிற மகிமையின் மேலே எனக்கு ஒரு ஆசை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட மகிமைப்படுவோன்னு இருக்குது. ஆண்டவரே பாடுபட்டால் மகிமைப்படுவோன்னு இருக்குது. என் தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு வரும்போது மகிமையடையத்தக்கதாய் இந்த பாடுகளை நான் சகிக்கிறவனாய் மாறிவிட எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த பாடுகளுக்கு மத்தியிலே நான் கடந்து போகிறது உண்டு. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இங்க பாடுகளோடு கூட இருக்கிறீங்க. இந்த பாடுகளுக்கு மத்தியிலே கடந்து போனால் என் தேவன் நமக்கு அவைகளுக்கு மத்தியிலே நின்று நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், ஆண்டவரே எத்தனை பாடுகள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிய மாட்டேன். ஆண்டவரே, அவைகளை சகிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மகிமையிலே இயேசுவோடு கூட நான் மகிமை அடைவதற்கு, ஆண்டவரே வேலை சகித்து நான் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? என்னை பாரு ஆண்டவரே, என்னை பாரு ஆண்டவரே. அந்த ஆண்டவரே பலன் மேல் நோக்கமா இருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? சகோதரர் சாம்சன் ஜெபிப்பார். ஜீசஸ் துதிக்கிற ஆண்டவரே, மை சோத்திரிக்கிற ராஜா, மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேளைக்காய்
நன்றி இந்த இதயத்தோடு துதிக்க ராஜா மை சோத்திரிக்கிறோம். உடைய திருப்பாத்த முத்த சீர தகப்பனே, இந்த நாள் நான் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் சம்மதில் கடந்து வரும்படியாய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்த கிருபைகளுக்காய் சோத்திரம். நீதிமான்கள் தலைப்பின் கீழார் எங்களோடு பேசி வருகிற நம்முடைய வேத சத்தியத்திற்காய் கோடாக்கூடி நன்றியும் சோத்திரத்தின் தகப்பன. இந்த நாளிலே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமானுக்கு எந்தெந்த விதங்களில் துன்பங்கள் வரும் என்று சொல்லி எங்களோடு ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய ஊழியக்காரர் மறைத்து எங்களோடு பேசினேன். இப்படி எல்லா ஆண்டவரே சோத்திரம் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் துன்பப்படும் போது பொய்யான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் சுமத்தும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி ஆண்டவர் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வருகிறதான துன்பத்திலும் உபத்திலும் மத்திலும் நாங்கள் ஆண்டவரை அது பொறுமையாக சகிக்க தேவனாக்கத்தை கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோகராஜ் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நீதி நிமித்தமாக வசனத்தின் நிமித்தமாக வருகிறதான ஆண்டவரே உபத்திரங்கள் துன்பங்கள் மத்தியிலே நாங்கள் அவர் சகிக்கத்தக்கதாய் கத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜா. சுவிசேஷ நிமித்தம் வருகிறதான ஆண்டவரே துன்பங்கள் உபத்திரங்களும் மத்தியிலும் ஆண்டவரை நாங்கள் சகிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே நன்றி ராஜா. மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் ஆண்டவரே மை சோத்திரிக்கிற ராஜா மை துதிக்கிற மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே சாட்சியாய் வாழ்வு நிமித்தம் வருகிறதான ஆண்டவரே துன்பப்படுகிற நிமித்தம் ஆண்டு வருகிறதான ஆண்டவரை துன்பங்கள் நிமித்தமும் ஆண்டவரை நாங்கள் பொறுமையாக சகிக்க கத்த உதவி செய்வீராக. யோவானை குறித்து நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரை சாட்சி சொன்னத்தின் நிமித்தம் சுவிசேஷ சொன்னத்தின் நிமித்தம் ஆண்டவரை அவன் துன்பப்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோமே. அந்த துன்பத்தின் நிமித்தம் எப்படி ஆண்டவரை உமக்கென்று உண்மைத்துவமாய் வாழ்ந்தாலும் உபத்திரங்களை சகித்தாலும் அப்படியே அந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை எல்லா உபத்திரமும் சகித்தக்கதான் கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. தகப்பனே நன்றி ராஜா. மை மகிமைப்படுத்துகிற மை சோத்திருக்கிற ராஜா மை துதிக்கிற மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே ஆண்டவரை சோத்திரம் வருகிறதான ஆண்டவரை எல்லா ஆண்டவரை வசனத்தின் நிமித்தமாக ஆண்டவரை உண்மையான ஆண்டவரை யோபி ஆண்டவரை ஏற்படுதான அந்த துன்பத்திலே யோபை எப்படி சகித்தார் அப்படியா நாங்கள் எல்லாவற்றிலும் சகிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே நன்றி ராஜா. மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்து ராஜா. எங்களை அப்படியாய் நீங்கள் இந்த கடைசியில் நடத்தும்படியாக செபிக்கிறப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார்களே, உபத்திரங்களை சகிக்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே இந்த உலகத்தில் வருகிற எல்லா உபத்திரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் சகிக்கத்தக்கதாக கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. நீர் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் நாட்களிலே ஆண்டவரே சோத்திரப்பா உபத்திரங்களை ஆண்டவரை சகிக்கும்படியாய் இந்த பூமியில ஏற்படுத்தினீங்களே ஆண்டவரே சோத்திரப்பா. எல்லா உபத்திரமும் சகித்து ஆண்டவரே எனக்கு பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறது போல நாங்கள் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை எல்லா உபத்திரங்களும் ஆண்டவரை வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரே வருகிறதான உபத்திரம் இருந்தாலும் சரி ஆண்டவரை இந்த ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை கேட்ட அந்த எட்டுவதுமான ஆண்டவரை காரியங்கள் நிமித்தம் வருகிறதான உபத்திரம் நிமித்தம் ஆண்டவரை எல்லா உபத்திரம் சகிக்க கத்த கிருபை தரும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் எந்த விதத்திலும் ஆண்டவர் உபத்திரங்கள் வரும்போது ஆண்டவரை நாங்கள் பின்வாங்கி போகாதபடி உம்மை மறுதளிக்காதபடி கர்த்தர் நாங்கள் உபத்திரத்தில் உறுதியாயிருந்து ஆண்டவரை வருகையிலே சந்திக்க ஆண்டவரே தரிசிக்க தேவனா கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறப்பா. ஆண்டவரை பவுலை குறித்து பார்க்கிறவை பேதுருவை குறித்து யோவானை குறித்து ஆண்டவரை மற்ற அப்போஸ்தலரை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவர் எல்லா உபத்திரங்களும் ஆண்டவரை சகித்தார்கள். சபை சகித்ததை அப்போஸ் ஆண்டவரே பழைய ஏற்பட்ட காலத்தில் சபைகள் ஆண்டவரை புதிய ஏற்பட்ட காலத்தில் அப்போஸ்தல சபையில பார்க்கும்போது அல்ல எல்லா உபத்திரமும் சகித்தார்களே, அப்படியா நாங்கள் எல்லா உபத்திரமும் சகித்த ஆண்டவரை கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறப்பா. கிருபையில கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே வசனம் நடத்தி முடிவிலே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காலம் செய்யுங்க. கேட்ட ஒவ்வொரு வசனப்படியாக நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து வீழ்த்தந்து வல்லம் செபிக்கிறங்கள் சொல்ல நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.